உலக பிரசித்தி பெற்ற இந்த சிவன் கோயில்ல அபிஷேகமே பண்ண மாட்டாங்களாமா. ஏன்னா இந்த சிவலிங்கம் மண்ணால் ஆனது. அப்படி 1400 வருஷ பழமையான பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்னான காஞ்சிபுரம்ல இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் 25 ஏக்கர்ல மிகப்பெரிய கோயில் வளாகத்தோட 4 பிரம்மாண்டமான பிரகாரம் 192 அடி ராஜகோபுரத்தோட மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு. 7ஆம் நூற்றாண்டுல 2ஆம் நரசிம்ம பல்லவரால் கட்டப்பட்ட இந்த கோயில பின்னாம் வந்த சோழ மன்னர்கள் 9ஆம் நூற்றாண்டுல விரிவுபடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த விஜயநகர பேரரசர்கள் இங்க ஒரு பெரிய ஆயிரங்கால் மண்டபம் 192 அடியில ராஜகோபுரத்தை கட்டியிருக்காங்க. இந்தியாவிலேயே இருக்க மிகப்பெரிய கோயில் கோபுரங்கள்ல இந்த கோயில் கோபுரமும் ஒன்னா இருக்கு. இந்த கோயிலுக்குள்ளேயே பிரம்மாண்டமான 2 குளங்களையும் அமைச்சிருக்காங்க. மும்மூர்த்திகள் வழிபட்ட இந்த கோயிலோட புராண காலத்து வரலாறுல லோகத்துல சிவனோட கண்ணை பார்வதி விளையாட்டா மூணதாகவும் அப்போ உலகம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. கோவப்பட்ட சிவன் பூலோகத்துக்கு பார்வதிய தண்டனையா வீல் அமைச்சிட்டாராமா. அப்ப சிவனோட கோவத்தை போக்குறதுக்காக பார்வதி ஒரு மாமரத்தடியில ஒரு மண்ணால் சிவலிங்கம் செஞ்சதாகவும் இந்த சிவலிங்கம் தான் இப்போ ஏகாம்பரேஸ்வர் கோயில லிங்கமா இருக்கிறதா கருதப்படுது. அந்த 3500 வருஷ பழமையான மாமரமும் இந்த கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கு. இந்த மரத்துல இருந்து கிடைக்கிற பழம் இனிப்பு, துவர்ப்பு, கசப்புன்னு சொல்லிட்டு 4 விதமான டேஸ்ட்ல இருக்குமா. இந்த புராண கதைகள்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா இந்த கோயில் மிக பிரம்மாண்டமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்சி அளிக்குது. இந்த கோயிலுக்கு நீங்க வெளியில வந்த உடனே ஒரு சூரியலிங்கம் கோயிலும் இருக்கும். அந்த கோயில் காலையில டைம்ல மட்டும் தான் திறந்திருக்கும். முடிஞ்சா அதையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. உலக புகழ் பெற்ற காஞ்சிபுரம்ல இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி ஹிஸ்டரி அண்ட் டிராவல் அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க எக்ஸ்ப்ளோர் இந்தியா தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.